வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கிற இட்லி கடை. ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி இட்லி கடை படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கான புக்கிங்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் FDFS 9 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இட்லி கடை படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்து நாளைக்கு சண்டே மதியம் 3 மணிக்கு சன் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இட்லி கடை படம் வந்து டான் பிக்சர்ஸோடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, ப்ரொமோஷன்லாம் நல்லாவே இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்லி கடைக்கான ப்ரொமோஷன்ஸ் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. மெயினாக ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸ் பல விதமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் பெருசாக யாரும் இன்டர்வியூஸ் கொடுத்த மாதிரி தெரியல. மேபி அது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து இந்த படத்தில் நடிச்சவங்க கொடுக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக தனுஷ் வந்து அவருடைய படங்களுக்கு ஆடியோ லான்ச் நடக்கும், அதில் மட்டும்தான் அவர் கலந்துப்பார். ஆனால் இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் ஆடியோ லான்ச்சை தாண்டி கோயம்புத்தூரில் ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறமா மதுரையில் ஒரு ஈவெண்ட், திருச்சியில் ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த எல்லா ஈவெண்ட்லையுமே தனுஷும் கலந்துக்கிட்டாரு, ஹோல் டீமுமே வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ படத்துக்கு ஹைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய ஹைப்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. ட்ரெய்லருக்குமே வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. ட்ரெய்லரில் ஸ்டோரி அப்படிங்கிறதுமே ப்ரெடிக்டபிளாக தான் வந்து இருக்கு. பட் படமாக இந்த படம் எப்படி இருக்க போகுது, ஒரு ஃபீல் குட் எமோஷனல் படமாக அமைஞ்சதுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எப்படி இருக்க போகுதுங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு தெரிய வரும். அண்ட் இட்லி கடை கூட சேர்ந்து ரிலீஸ் ஆக போகிற படம் காந்தாரா சாப்டர் 1 ஒரு நாளுக்கு அப்புறம் அக்டோபர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தாரா மூவி டீம் வந்து எப்படி வந்து லக்கி பாஸ்கர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பவன் கல்யாணுடைய ஓஜிலாம் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடியே பெய்ட் ப்ரீமியர் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி ஈவினிங் 7 மணி 7:30 மணிலேருந்தே ஷோஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அது கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிய வரும். பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கிற டியூட் படம் வர தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டியூட் படத்துக்கான சென்சார் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ சீக்கிரமே வந்து படத்துக்கு என்ன சர்டிஃபிகேட் கிடைக்குது, அண்ட் அதுக்கப்புறமா ட்ரெய்லர் அப்டேட்லாம் வந்து மூவி டீம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ தீபாவளிக்கு பிரதீப் ரங்கநாதனுடைய ஒரு படம், இந்த டியூட் படம் மட்டும்தான் வரப்போகுது, எல்ஐகே வரப்போகிறது கிடையாது. எல்ஐகே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து அடுத்த வருஷம் பிப்ரவரிக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இந்த நவம்பர் டு பிப்ரவரிக்குள்ளே வந்து கிறிஸ்மஸ் பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த படம் வராது, வேறு சில டேட்டில் தான் வந்து வர மாதிரி இருக்கும். அது எப்போ அப்படிங்கிறது மேபி தீபாவளிக்கு அப்புறம் இல்லை தீபாவளி டைமில் கூட வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் டியூடோடைய ஓடிடி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் முன்னாடியே வாங்கிட்டாங்க. இப்போ எல்ஐகேவுடைய ஓடிடி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் அவங்க தான் வந்து வாங்குற மாதிரி இருக்காங்க. பட் இன்னும் டீல் வந்து சைன் ஆகலை, சீக்கிரமே வந்து சைன் ஆகிடும். STR49க்கான அப்டேட் ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கலைப்புலி தானு அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் போட்டு STR49 ப்ரோமோ வீடியோ அக்டோபர் 4ஆம் தேதி வரப்போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ 4ஆம் தேதி தரமான ஒரு ப்ரோமோ வீடியோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் STR ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்காங்க. STR வந்து டப்பிங் பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த STR49 ப்ரோமோ வீடியோக்கான டப்பிங் ஸ்டில்ல தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் STR உடைய லுக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பழைய லுக்கெல்லாம் வந்து இல்லை, மீச தாடி எல்லாத்தையுமே ஃபுல் ட்ரிம் பண்ணி ஹேர்லாம் வந்து கட் பண்ணிட்டாரு. டக்குன்னு பார்க்கும்போது அந்த பழைய விண்டேஜ் STR பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ வெற்றிமாறன் இந்த படத்தில் அவர் எப்படி காட்ட போகிறாரு அப்படிங்கிறது தெரியல, என்ன மாதிரியான ஒரு லுக் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது அக்டோபர் 4ஆம் தேதி தெரிய வரும். அண்ட் இந்த படம் வடச்சென்னை யூனிவர்ஸில் வருது அப்படிங்கிறத ஏற்கனவே ப்ரொமோக்கு ஒரு ப்ரொமோ வீடியோ விட்டு அஃபிஷியலாகவே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கலைப்புலி தானு போட்டிருக்கிற இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டேக் பண்ணதில் வந்து ஆத்மன் சினியாட்ஸுமே வந்து டேக் பண்ணியிருக்காரு. ஆத்மன் சினியாட்ஸ் வந்து நம்ம STRோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி. STR வந்து அவருடைய 50வது படத்தை அவரே தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இப்போ அந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் STR49 ப்ராஜெக்டையும் கலைப்புலி தானு கூட சேர்ந்து STRே தயாரிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியை இவர் டேக் பண்ணியிருக்காரு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைப்புலி தானு மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் உள்ளே வரப்போகிறாங்க, ஒரு தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருந்தது. மேபி அதுக்கு பதிலாக இப்போ நம்ம STRே உள்ளே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோமோ வீடியோவில் அஃபிஷியலாக இது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். பாலிவுட்டில் ரிலீஸ் ஒரு வித்தியாசமான சூப்பரான ஒரு ஹாரர் படம் வந்து தும்பாட். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் கேள்வியாவது பட்டிருப்பீங்க. நடுவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த தும்பாட் படத்தை மறுபடியும் தேட்டர்ஸில் ரீரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைமில் தும்பாட் பார்ட் 2 வரப்போகுது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தும்பாட் பார்ட் 2க்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2026 எர்லி 2026 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பார்ட் 1 வந்து வெறும் 5 கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனால் இந்த பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 150 கோடி ரூபா பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பயங்கர கிராண்டாக தான் வந்து எடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த பார்ட் 2ல் வந்து காடஸாக வந்து ஆக்ட்ரஸ் கங்கனா அவங்க நடிக்க போகிறாங்க, அவங்க கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது கன்ஃபார்ம்டா இல்லையாங்கிறது சீக்கிரமே தெரிய வரும். ஸோ தும்பாட் படம் வந்து நல்லா இருக்கும், இதுக்கு பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். சரி பார்ட் 2 எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு. இந்த எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் கிரியேட் ஆயிருக்கு. பார்ட் 1 டைரக்ட் பண்ண டைரக்டர் ரஹி அனில் பார்வே அவர் வந்து இப்போ இந்த பார்ட் 2 படத்தை டைரக்ட் பண்ண போகிறது கிடையாது. வேற ஒரு டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்காரு. அவர் யாருங்கிறது
அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, சீக்கிரமே சொல்லுவாங்க. ஸோ இதனாலுமே ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 எடுத்த அதே டேரக்டர் எடுத்தால் தானே செம்மையாக இருக்கும், இப்போ வேற ஒருத்தர் வந்தால் இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியுமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விஜய் சேதுபதியோடைய அடுத்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரக்டர் பூரி ஜெகநாத்தோடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் அவர் பெக்கரா நடிக்க போகிறாரு அப்படிங்கிற நியூஸை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்கான டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாளைக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு சென்னையில் மதியம் 1 மணிக்கு ஹோட்டல் கிரீன் பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கு வந்து ஸ்லம் டாக் அப்படிங்கிறது தான் டைட்டிலாக வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அது உண்மையாக பொய்யாங்கிறது நாளைக்கு நமக்கு அஃபிஷியலாகவே வந்து தெரிஞ்சிடும். அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக எல்லா லாங்குவேஜஸ்லையுமே ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. AK64க்கான அப்டேட் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் தீபாவளி ஸ்பெஷலாக மூவி டீம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தீபாவளிலாம் முடிச்சுட்டு தான் ஷூட்டிங் போவாங்க. அது அக்டோபர் எண்டாக இருக்கலாம், இல்லை நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் கூட வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். இப்போ AK65 பற்றி ஒரு அப்டேட் ஒன்று சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அதாவது மார்க்கோ படத்தை எடுத்த டைரக்டர் ஹனீஃப் அவருடைய இயக்கத்தில் டில்ராஜுவோடைய தயாரிப்பில் AK வந்து ஒரு படம் நடிக்க போகிறாரு. அது வந்து AK65 ப்ராஜெக்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அந்த நியூஸ் உண்மையானு கேட்டிங்கன்னா நமக்கு கிடைச்ச நியூஸ் படி அது வந்து ரூமர் தான். அந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்த மாதிரியே வந்து தெரியல. அப்படி ஒருவேளை ஹனீஃப் வந்து அவர் கதை சொல்கிறாரு, அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டில்ராஜு தயாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ AK65 பற்றி இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. AK64 ஆதிக்கு வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்க்கோ ஃப்ரான்ச்சைஸில் அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ட் மார்க்கோ அப்படிங்கிற ஒரு படம் வரப்போகுதுங்கிற ஒரு நியூஸும் நடுவில் வந்துருந்துச்சு. அந்த டைட்டிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியில் வந்தது. ஸோ மேபி டைரக்டர் ஹனீஃப் வந்து அடுத்து லார்ட் மார்க்கோ எடுக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டில் மார்க்கோ படத்தில் நடித்த உன்னி முகுந்தன் அவர் வந்து லீடாக நடிக்க போகிறதில்ல. வேற ஒரு ஆக்டர் தான் வந்து மூவி டீம் வந்து தேடிட்டு இருக்காங்க. வேற ஒரு ஆக்டர் தான் உள்ள வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. தளபதி விஜய் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தில் வந்து நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நரேன் வந்து ஒரு சயின்டிஸ்டாக அந்த படத்தில் நடிச்சிருக்கிறதா அவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அட்லி, லோகேஷ், நெல்சன் இவங்க 3 பேருமே ஒரு சின்ன கேமியோ அந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது. அண்ட் இன்னொரு பக்கம் புசி ஆனந்த் வந்து கிளைமேக்ஸில் வராரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது. இதெல்லாம் தாண்டி ஸ்ருதி ஹாசன் அவங்க இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க போல. ஸோ அவங்களுடைய போர்ஷன்ஸை இப்போ முன்ன இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனநாயகன் படத்தில் எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் அதை தாண்டி ஹெவியான எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் படம் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் ஆணையிட்டால் சாங்கில் எம்ஜிஆர் வந்து அவருடைய கையில் வந்து சவுக்கு வச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த ஜனநாயகனுடைய ஒரு போஸ்டரில் விஜயும் கையில் சவுக்கு வச்சிருக்கிற மாதிரி காட்டப்பட்டுச்சு. அந்த நான் ஆணையிட்டால் சாங்கை வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸுமே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சவுக்கு வச்சு சண்டை போடுற மாதிரி அதை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பிரகாஷ் ராஜ் இந்த படத்தில் மினிஸ்டராக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ விஜய் போலீஸாக வர அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் விஜய் வந்து பிரகாஷ் ராஜை அரெஸ்ட் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு சீன் இருக்கு போல. அந்த சீக்வன்ஸில் தான் விஜய் வந்து சவுக்கை பயன்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது படம் வரும்போது நமக்கு தெரிய வரும்.